அடுத்ததாக தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை தமிழரின வரலாற்றில் மாற்றம் என்பது வெறும் சொல்லாகத்தான் இருந்திருக்கிறது. இப்போதுதான் மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல, அது செயல் என்பதை உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே நிரூபித்துக் கொண்டு வருகிறோம். அரசியல் என்பது ஒரு முழுக்க மக்களுக்கு ஆற்றப்படுகிற சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார் எங்கள் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். உங்கள் பிள்ளைகள் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவேற்றும் சேவையும் தான் என்ற கொள்கை கோட்பாட்டை வகுத்து இந்த நிலத்திலே இதுவரை இருந்த அரசியல் நிலைப்பாட்டை தகர்த்து ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான நிர்வாகம், பசி பஞ்சமற்ற தேசம், கல்வி சிறந்த கல்வி, அந்த கல்விக்கேற்ற வேலை, அந்த வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, பார்க்க சிறந்த மருத்துவம், பயணிக்க தரமான பாதை, சிறந்த போக்குவரத்து, தடையற்ற மின்சார பகிர்வு, இப்படி ஒரு பெருங்கனவோடு இந்த களத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து பயணித்து வருகிறோம். என் அன்பு சொந்தங்களிடத்திலே உங்கள் பிள்ளைகள் முன்வைப்பது, எல்லோரும் இந்த களத்தில் உங்கள் முன்பு அவரவர்களுடைய கருத்துக்களை, அவரவர்கள் செய்த சிறப்புகளை, அவர்கள் செய்ய இருக்கிற வேலைகளை முன்வைக்கிறார்கள், வைப்பார்கள். உங்கள் பிள்ளைகளும் எங்களிடத்தில் அதிகாரம் வந்தால் அந்த அதிகாரம் உங்களுக்கானதாக, உங்களால் நிறுவப்பட்ட அதிகாரமாக இருக்கும். நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போது எப்படிப்பட்ட ஆட்சியை இந்த நிலத்தில் நிறுவுவோம் என்பதை நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்களையும் கேளுங்கள், அவர்கள் முன்வைக்கிற கருத்துக்களையும் கேளுங்கள். எது சிறந்தது, எந்த கட்சியின் கையிலே ஆட்சி இருந்தால், எந்த தலைமையின் கீழே நாடு மக்களும் இருந்தால் இந்த நாடு மக்களும் நன்றாக பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை ஆய்ந்து தெளிந்து வாக்கு செலுத்துங்கள். ஏற்கனவே இருந்தவர்களின் ஆட்சியில் வாழ்ந்து விட்டீர்கள், அவர்கள் செய்தது என்ன என்று பாருங்கள். இந்த நாடு அரை அங்குலமாக வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. இந்த நாடு மக்களும் எதிர்கொண்ட பிரச்சனைகள் எதுவாவது ஒன்று தீர்ந்திருக்கிறது என்று அவர்களால் சொல்ல முடிகிறதா, அல்லது உங்களால் தான் சொல்ல முடிகிறதா என்று என் அன்பு சொந்தங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பிரச்சனைகள் கூடிக்கொண்டேதான் போகிறது, வறுமையும் ஏழ்மையும் வளர்ந்து கொண்டுதான் போகிறது, நாட்டின் கடன் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது. ஆனால் எந்த நலத்திட்டமும், எந்த ஒரு அடிப்படை தேவையும்
நிறைவேற்றப்பட்டதாக இந்த நிலத்தில் இல்லை. இந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆண்டதில் ஒருவர் குறை சொல்லக்கூட தகுதியற்ற கட்சிகளாக மாறி நிற்கிறார்கள். திமுக வந்தால் அதிமுக ஊழல் லஞ்சத்தை பற்றி பேசும், அதிமுக எதிர்கட்சியாக இருந்தால் திமுகவின் ஊழல் லஞ்சத்தை பற்றி பேசும். மாறி மாறி ஒருவருக்கொருவர் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த குறைகளை சொல்ல யாராவது ஒருவர் தகுதி நேர்மை வைத்திருக்கிறார் என்றால் இல்லை. இவர்கள் வந்தாலும் சாராயம் வியாபாரம் செய்வார்கள், அவர்கள் வந்தாலும் சாராய வியாபாரம் செய்து சாகடிப்பார்கள். நம்ம அக்கா தங்கச்சி ஆத்தா பெரிய தாத்தாலியே இருப்பார்கள். இவர்கள் வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், அவர்கள் வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும். இவர்கள் வந்தாலும் வளத்தை கொள்ளையடிப்பார்கள், அவர்கள் வந்தாலும் மலையை மணலை வளத்தை கொள்ளையடிப்பார்கள். எந்த மாறுதலும் இருக்காது. இவர்கள் வந்தாலும் வாக்குக்கு காசை கொடுத்து பறிப்பார்கள், இவர்கள் வந்தாலும் இலவச ஏமாற்ற அறிவிப்புகளை தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் இலவசம் இலவசம் இலவசம். 1000 ரூபாய் வாக்கு கொடுத்தடத்தில் இப்ப 2000 ரூபாய், அது ஒரு வளர்ச்சி. மகளிருக்கு 1000 ரூபாய், இந்த தேர்தலை சந்திக்கும் போது 2000 தருகிறோம், இது வளர்ச்சி. வங்கி கணக்கில் 5000, அடுத்து வந்தால் 8000க்கு டோக்கன், அவர் வந்தால் 10,000, அவர் வந்தால் ஃப்ரிட்ஜ். இப்படி இந்த ஏமாற்று இலவச அறிவிப்புகளை தந்து தந்து மக்களை ஏமாற்றி வாக்கை பறிக்கிறது இந்த ஆட்சியாளர்கள் குறியாக இருக்கிறார்கள். நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் இந்த அறிவிப்புகள் எதற்கு? இந்த அறிவிப்புகள் எதற்கு? வாக்குக்கு காசு எதற்கு? ஒரு நேர்மையான ஆட்சியை செய்திருந்தால் இத்தனை கட்சி கூட்டணிகள் ஏன் தேவைப்படுகிறது? எதற்காக கூட்டம்? எதற்காக கூட்டணி? தன் மீது நம்பிக்கை இல்லை, தன் நேர்மையின் மீது, தன் கொள்கையின் மீது நம்பிக்கை இல்லை. அதனால்தான் கூட்டம் தேவைப்படுகிறது, கூட்டணி தேவைப்படுகிறது, வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இந்த இலவச வெற்று அறிவிப்புகள், இந்த ஏமாற்றுகிற இலவச அறிவிப்புகள் தேவைப்படுகிறது. இதில் என் அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும். இலவசம் தரமாட்டோம் என்று சொல்லி இந்த நிலத்தில் நிற்கிற ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இலவசம் தந்து என் மக்களை ஏமாற்ற நாங்கள் தயாராக இல்லை. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் என் மக்களின் வாழ்க்கை இல்லாமல் அவர்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்று சொல்லுகிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் மட்டும்தான். கட்டணமில்லாது நாங்கள் கொடுக்க இருப்பது சிறந்த கல்வியை, சிறந்த மருத்துவத்தை, தூய குடிநீரை. இவை மூன்றும் தான் கட்டணமில்லாமல் என் நாட்டு குடிகளுக்கு நாங்கள் தருவோம். மற்றபடி மின்சாரத்தை தடையின்றி தருவோம், எரிகாற்றை சிலிண்டரை தட்டுப்பாடின்றி தருவோம், பயணிக்க நல்ல பாதை தருவோம், சிறந்த போக்குவரத்து தருவோம். நீங்கள் ஓசி பஸ் தர வந்த பிள்ளைகள் இல்ல, ஏசி பஸ் தருகிறோம். நீங்கள் கட்டணம் கொடுத்து உரிய கட்டணத்தை கொடுத்து பயணிங்கள். நாடு, ஒரு நாட்டு நிர்வாகம் என்பது எது ஒன்றும் இலவசமாக இருக்கக்கூடாது. அறிவில் சிறந்த பெருமக்களே, என் அன்பு சொந்தங்களே, வேலை, உழைப்பு, வருவாய், வாழ்க்கை, இதுதான் உலகமெங்கும் இருக்கிற கட்டமைப்பு. இதை வேலை இல்லாது, உழைப்பு இல்லாது, வருவாய் இல்லாது அதை அந்த இடத்துல இலவசம் இலவசம் என்று கொடுத்து மக்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றி வாழ்க்கையை சீரழிப்பது இப்போது இருக்கிற ஆட்சி முறை. வெனிசுலா சிதைந்து அழிந்ததற்கு காரணம் இதுதான். இருங்கள், எண்ணெய் இலவசம், பெட்ரோல் இலவசம், பணம் இலவசம், இப்படி கொடுத்து 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 மக்களின் நெஞ்சுக்குள் நஞ்சை விதைத்து உழைக்கிற திறனற்று போய் உழைப்பதை இழிவு என்று ஆக்கி கடைசியாக இழக்கிற இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து ஈட்டுவது, எங்கிருந்து ஈடுகட்டுவது தெரியாமல் அந்த நாடு சிதைந்து அழிந்து போனது. அப்ப முதலில் வேலை, அதற்கு அதிலே உழைப்பு, அதற்கேற்ற வருவாய், வாழ்க்கை, அப்படிதான் ஒரு நாட்டை கட்டமைக்கணும். அதுதான் ஆக சிறந்த தலைவனின் கடமை. அப்ப அப்படி இல்லை, இங்க அப்படி இல்லை. சும்மா உட்காரு சம்பளம் தார் என்றால் எவ்வளவு நாளைக்கு கொடுப்ப? ஏற்கனவே நம்ம நாட்டில் 10 லட்சம் கோடி, தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு 196 லட்சம் கோடி. ஒவ்வொரு மாநிலமும் பெற்ற கடனை மொத்தமாக கூட்டினால் 400-450 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்ப இந்த கடனுக்கான வட்டியை எங்கிருந்து எடுப்பார்கள்? நம்மிடம்தான் வரியாக எடுப்பார்கள். சரி, இந்த கடனை பெற்று நிறைவேற்றிய ஏதாவது ஒரு நலத்திட்டம் உண்டா? இல்லை, இல்லை.
தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தர முடியாது. அதை காசு கொடுத்தான் கடையில் வாங்கி குடிக்க முடியும். தடையற்ற மின்சாரம் இன்னும் தந்தபாடு இல்லை. இன்னும் மின் உற்பத்தியில் கூட இந்த நாடு தன்னிறைவு அடையவில்லை. பிற மாநிலங்களில் தனியார் முதலாளியிடம் வாங்கித்தான் நமக்கு மின்சாரத்தை தருகிறது. படிக்க தரமான கல்வி இல்லை. அப்படியே படித்து வந்தாலும் வேலை இல்லை. தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வேலைக்காக தேர்வு எழுதிவிட்டு 70 லட்சம் இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள். வேலை கொடுக்க முடியவில்லை. 3500 வேலை வாய்ப்பு, 50 லட்சம் இளைஞர்கள் வேலைக்கு தேர்வு எழுதுகிறார்கள். அவ்வளவு வேலையின் தேவை இருக்கிறது, வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. அதை பெருக்க, அந்த வேலை வாய்ப்பை கூட்ட, அவர்களுக்கு வேலையை கொடுக்க, அதற்கேற்ற சம்பளம் கொடுக்க, அதை கொண்டு வாழ்கிற மதிப்புமிக்க பெருமை மிக்க வாழ்வை கொடுக்க இவர்களிடத்தில் எந்த திட்டமும் இல்லை. நீங்க கல்வியை முதலாளிகளிடமிருந்து தான் பெற முடியும். மருத்துவத்தை தனிப்பெரும் முதலாளிகளிடம்தான் தரமான மருத்துவத்தை பெற முடியும். தண்ணீரை தனிப்பெரும் முதலாளிகள் அப்போலோ, கின்லே, மினரல் இந்த மாதிரி, அப்புறம் உள்ளூர்ல கண்ட பேர்ல அவர்கள்ட்ட தான் போத்தலில் அடைச்சு குடுவில் அடைத்து விற்பார்கள். தனியார்ட்ட தான் வாங்க முடியும். ஒரு அரசு கொடுக்க வேண்டிய அடிப்படை உரிமையை, மக்களுக்கு நிறைவேற்றக்கூடிய அடிப்படை உரிமையை கூட செய்யாமல் தனியாருக்கு எல்லாவற்றையும் லாபம் ஈட்டும் தொழிலாக மாற்றி கொடுத்துவிட்டு சாராயம் காய்ச்சுவதையும் விற்பதையும் அரசு வைத்திருக்கிறது. இது இந்த மாதிரி உலகத்தில் எந்த நாட்டிலாவது ஆட்சி நடந்திருக்கா என்று நீங்கள் பாருங்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம், தவிக்கிறோம், தொடர்ந்து போராடுகிறோம். மற்றவர்களுக்கு போராட்டம் எப்போதாவது வாழ்க்கையில், தமிழின மக்களுக்கு வாழ்க்கையே போராட்டமாக. இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதனால் நாங்கள் இழந்த உரிமையை மீட்கவும், இருக்கிற உரிமையை காக்கவும் தொடர்ந்து இந்த களத்திலே உங்கள் பிள்ளைகள் போராடி வருகிறோம். ஆனால் தேர்தலில் நாங்கள் வெற்றியடையவில்லை. ஆனால் எங்கள் கொள்கையில், நாங்கள் கொண்ட நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று தொடர்ந்து வெற்றியடைந்தே வருகிறோம். யாரோடும் கூட்டில்லாது, எந்த அரசியல் கட்சிகளோடும் தேர்தல் உடன்பாடு இல்லாது, என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் மக்களை மட்டுமே நம்பி தொடர்ந்து தனித்து களத்தில் நிற்க காரணம் அதுதான். தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். இந்த கட்சிகள் ஆட்சிகளுக்கு நீங்கள் மறுபடி வாக்கு செலுத்தி தேர்வு செய்தால் என்ன நடக்கும்? 2 வயசு பிஞ்சு குழந்தையை ஒருத்தன் வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான். 60 வயது அம்மாவை ஒருவன் வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான். படிக்க செல்கிற 17 வயசு பிள்ளையை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான். பொள்ளாச்சியில கூட்டு வன்புணர்வு கொடுமைகளை செய்கிறார்கள். கல்லூரி வளாகத்திற்குள்ளே படிக்க சென்ற மாணவிக்கு பாலியல் தொல்லை நிகழ்கிறது. பாதுகாப்பற்ற சூழல். நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்க செல்வதோ அல்லது பணிக்கு செல்வதோ அல்லது கடைக்கு செல்வதோ, எந்த இடத்திற்கு சென்று பத்திரமாக திரும்புவார்கள் என்ற உறுதியை உங்களால் தர முடியுமா? முடியாது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டு திருப்பி உயிரோட வீட்டுக்கு செல்வீர்கள் என்ற உறுதியை உங்களால் தர முடியுமா? முடியாது. எவன் வருவான், எங்கிருந்து வெட்டுவான்? கொலை குற்றங்களில் ஈடுபடுகிற பிள்ளைகளின் வயதை பாருங்கள். 18 20 வயதுக்குள்ளே. இந்த பிஞ்சு உள்ளங்களுக்குள் இந்த நஞ்சு விதை எப்படி உண்டப்பட்டது? அவ்வளவும் போதை, மயக்கம், மனநிலை தடுமாறிய ஒரு வெறி. திடப்போதை, திரவப்போதை, கஞ்சா, ஆவின், கொக்கைன் போன்ற திடப்போதை, சாராயம், ரம், ஜின்னு போன்ற இந்த பிராண்டி, விஸ்கி போன்ற திரவப்போதை எல்லாம் அரசுக்கு தெரியாமல் நடக்கிறதா? அரசே அங்கீகரித்து சாராய கடையை, டாஸ்மார்க்கை திறந்து விற்கிறது. நாட்டு குடிகளை குடி நோயாளிகளாக்கி வச்சிருக்கிறது, குடிகாரர்களாக்கி வச்சிருக்கிறது. குடிகாரர்களின் எண்ணிக்கை குறைந்தால் அதை கூட்டுவதற்கு முயற்சி செய்கிறது. படிக்க வரும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்தால் கல்வியின் தரத்தை உயர்த்தி படிக்க வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்று எண்ணாது. குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கை குறைந்தால் அந்த எண்ணிக்கையை கூட்டுவதற்கு அரசு போராடுகிறது. தன் நாட்டு குடிகளை குடிக்க வைத்து அவர்கள் கொடுக்கிற காசில் நாட்டை நிர்வாகம் செய்கிற ஒரு அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்க முடியும்? அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்க முடியும் என்பதை அறிவார்ந்த சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களால் மாற்றத்தை நிகழ்த்த வந்திருக்கிறது உங்கள் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் தான். உங்களால் தான் அது முடியும். இதுவரை இந்த நாட்டில் இருக்கிற ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை,
பாலியல் வன்கொடுமை, பெண்ணிய உரிமை, மதுமத போதை, வளக்கொள்ளை, இது ஏதுமில்லாமல் இதையெல்லாம் மாற்றி ஒரு தூய தேசம் படைக்க முடியும் என்றால் உங்களால் முடியும். என் மக்களால் தான் மகத்தான மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்த முடியும். உலகெங்கிலும் அப்படித்தான் மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கிறது. என்னை பெற்றவர்களே, என் உடன் பிறந்தார்களே, அப்படிப்பட்ட மகத்தான மாற்றத்தை நிகழ்த்த வரலாறு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறது. ஆனால் எந்த மாறுதலாவது வந்திருக்கிறதா? ஆள் மாறுகிறார்கள், ஆட்சி மாறுகிறது. ஆட்சி முறை மாறி இருக்கிறதா என்பதை என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே தொடர்ந்து வாக்குக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்காமல், வெற்று வாக்குறுதிகளான, ஏமாற்று வாக்குறுதிகளான இலவசத்தை அறிவிக்காமல், படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், குடிக்க நீர், இது 3ஐயும் தவிர எதையும் கட்டணம் இல்லாமல் தரமாட்டோம், கட்டணத்தை வாங்கி கொண்டு தரமாக தருகிறோம் என்று உங்கள் பிள்ளைகள் சொல்ல காரணம், என் பெற்றோர்களை, என் உடன் பிறந்தார்களை ஏமாற்ற நாங்கள் தயாராக இல்லை. எது அடிப்படையோ அதை தருகிறோம். மீதியெல்லாம் உங்களுக்கு வேலை தருகிறோம், அதில் உழையுங்கள், உழைப்புக்கேற்ற ஊதியம் தருகிறோம், அதை கொண்டு பிழையுங்கள், பெருமையோடு வாழுங்கள். இதுதான் ஒரு நல்ல ஆட்சியாளனுக்கு அழகு. அதை உங்கள் பிள்ளைகள் செய்வோம் என்கிறோம். எனவே 23ஆம் தேதி வாக்ககத்துக்குள் செல்கிற என் அன்பு சொந்தங்கள், உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி சொல்லுகிறான், அரசு அலுவலகங்களில் என்னுடைய படத்தை எடுத்து விடுங்கள். நான் ஒரு ஐகானோ ஐடென்டிட்டி அல்ல, நான் ஒரு குறியீடு அடையாளம் அல்ல. அதனால் என் அன்பு சொந்தங்களே, அதை எடுத்து விடுங்கள். என்னுடைய படத்தை எடுத்துவிட்டு உங்கள் குழந்தைகளின் படத்தை உங்கள் அலுவலகத்துக்கு முன்பு பொருத்துங்கள் என்கிறார். காரணம், நீங்கள் ஒவ்வொரு கோப்புகளிலும் கையெழுத்து போடும்போது உங்கள் பிள்ளைகளின் முகத்தை பார்த்துவிட்டு கையெழுத்து போடுங்கள். உங்கள் கையெழுத்து உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு சரியாக இருக்கும் என்றால் கையெழுத்திடுங்கள், இல்லை என்றால் கையெழுத்திடாதீர்கள் என்கிறார். அதையே உங்கள் மகன் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் உடன் பிறந்தவன் சொல்கிறேன். 23ஆம் தேதி வாக்கு செலுத்த போகும்போது உங்கள் பிள்ளைகளின் குழந்தையை, உங்கள் மக்களின் குழந்தையை ஒரு தடவை, பிள்ளைகளின் முகத்தை ஒரு தடவை பார்த்துவிட்டு செல்லுங்கள். நீங்கள் செலுத்துகிற வாக்கு அவர்களின் எதிர்காலத்திற்கு, அவர்களின் வருங்கால பாதுகாப்பிற்கு சரியாக இருக்கும். யாருக்கு செலுத்தினால் நாடு யாரிடத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதை யோசித்து வாக்கு செலுத்துங்கள். நீங்கள் சாப்பிட்டு விட்டுத்தான் செல்வீர்கள். 3 வேளை உங்களுக்கு உணவளிக்கிற உழவர் குடிமகனை மறக்க கூடாது. நீங்கள் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்கிறது. உணவிட்டவனை உயிருள்ளவரும் நினைக்க வேண்டும். அப்படி உணவு உழைத்து விளைவைத்து அறுவடை செய்து இரத்தத்தை வேர்வையாக சிந்து வெம்பாடுபட்டு உழைத்து தருகிற உழவர் குடியோன், அவன்தான் உலகத்திலே ஆகச் சிறந்த ஒரு குடி. அதனால்தான் சுழன்று மேற்பின்னது உலகம், அதனால் உழந்து முழவே தலை என்கிறார் நம்முடைய வள்ளுவ பெருமகனார். அந்த தலையாய பணியை செய்கிற உழவர் குடிமகனை அந்த வாக்கு பெட்டியில் இருக்கிற விவசாய சின்னத்தை பார்த்து நன்றி என்று தொடுங்கள். நாடும் மக்களும் நன்றாக இருப்பார்கள். விவசாயம் வாழுவான், நீங்களும் வாழ்வீர்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். இங்கே கிருஷ்ணராயபுரத்திலே போட்டியிடுகிற அன்பு தங்கை சத்யா அவர்களுக்கு வேளாண்குடி மகன் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். இதுவரை திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, காங்கிரசுக்கு, பாரதிய ஜனதாவுக்கு என்று மாறி மாறி வாக்கு செலுத்தினீர்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். முதன்முறையாக உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். எங்களின் அதிகாரம் உங்களுக்கானது. அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை வாசித்த பிள்ளைகள் நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதை படித்த பிள்ளைகள் நாங்கள் அந்த அதிகாரத்தை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறோம். அதனால்தான் அந்த அதிகாரத்தை வெறிகொண்டு துரத்தி துரத்தி ஓடி வருகிறோம். என் மக்களுக்கான அதிகாரத்தை இந்த மண்ணில், அந்த மகத்தான மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்த வேண்டும் என்று. எனவே மதிப்புமிக்க உங்கள் வாக்குகளை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து நீங்கள் வெற்றியடையுங்கள். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.
ஓ